இன்ஸ்டாகிராமில் ஒரு விளம்பரத்தை பார்த்தேன். പാലക്കാട് KSRTCയുടെ ഡിസംബർ മാസത്തിലെ ഉല്ലാസയാത്രകൾ തുടങ്ങുകയാണ്. ഡിസംബർ മാസത്തിലെ ഉല്ലാസയാത്രകൾ ഏതൊക്കെയാണെന്ന് നമുക്കൊന്ന് പരിചയപ്പെട്ടാൽ, ഡിസംബർ 8, 13, 20, 24 തീയതികളിലായി പാലക്കാട് KSRTCയിൽ നിന്നും ഗവിയിലേക്കുള്ള പാലക്കാട് KSRTCയിൽ നിന്നും രാത്രി 10 മണിക്ക് പുറപ്പെട്ട് ഒരു ഡേയും 2 നൈറ്റും ഗവിയിലെ കാഴ്ചകൾ കണ്ടുകൊണ്ട് നമുക്ക് യാത്ര ചെയ്യാം. ഗവിയിലെ 5 ഡാമുകളും കണ്ടുകൊണ്ടും അവിടേക്കുള്ള എൻട്രി ഫീസും കുട്ടവഞ്ചി സവാരിയും ലഞ്ചും അടക്കം അടിപൊളി യാത്ര, അതും ഒരാൾക്ക് 2800 രൂപ மாத்திரமான வெறும் டிசம்பர் 13. இதுதாங்க பொதுவாக கவிக்கு போகிறதுக்கு யாருக்கு அனுமதி அங்கே இல்லை. கேரள ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறனால எல்லாரெல்லாம் அங்கே போய் ஈஸியாக போக முடியாது. 2 நாளைக்கு முன்தினமாக நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிட்டு தான் அங்கே பாஸ் எடுக்கணும். பாஸ் எடுத்து பாஸ் காட்டினா தான் உள்ளே அனுமதி. இந்த டிரான்ஸ்போர்ட் KSRTC பஸ் ஸ்டாண்டு பஸ் போனாலும் அவங்கள அனுமதி பெற்று தான் படுறாங்க. ஒரு நாளைக்கு 30 வாகனங்கள் மட்டும்தான் அந்த கவிக்குள்ளே காட்டு பகுதியில் அனுமதிக்கப்படுறாங்க. அதெல்லாம் ஃபாரஸ்ட் ஏரியாங்க, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட கையில் இருக்குது. 5 அணைகளுங்க, கிட்டத்தட்ட 5 அணைக்கட்டுகள் இருக்குது. வெள்ளக்காரன் காலத்தில் கட்டின அணை. இங்கே கொச்சி பம்பா இங்கெல்லாம் இதை சுற்றியும் பார்த்திங்கன்னா சபரிமலை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான். இங்கேருந்து நம்ம பாருங்கள், யானையெல்லாம் சூப்பராக இருக்குது. அங்கேருந்து பத்தனந்திட்டாலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100-120 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க அந்த வண்டி பெரியாருங்க ஒரு அந்த வண்டி பெரியார் போய் அங்கேருந்தும் நமக்கு இடுக்கி வழியாக கூப்பிட்டு போகிறாங்க. இடுக்கி, பருந்து பாறைங்கெல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே முக்கியமான இடங்கள் நிப்பாட்டி இது பண்ணுறாங்க. மதியம் சாப்பாடும் கொடுக்குறாங்க. இதோட அடுத்த பயண விவரங்களை எல்லாத்தையும் நான் விலாவரியாக சொல்கிறேங்க. இது நம்மளால் ஈஸியாக புக் பண்ணி போக முடியாது. ஏன்னா இது இந்த வனப்பகுதியில் போகிறது, அந்த ரோடு குறுகலான சாலை, ஒரு வண்டி போனால் அடுத்த வண்டி போக முடியாது. அந்த அளவுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய இடம் தான். இருந்தாலும் ஒரு வித்தியாசமான அனுபவங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்த பதிவில் எப்படி புக் பண்ணுறதெல்லாம் சொல்லித்தரேன் உங்களுக்கு. நன்றி, வணக்கம். இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான அனுபவத்தோடு அடுத்தடுத்த பதிவுகள் காண்போம். நன்றி, வணக்கம்.